ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், பட் அது வந்து போடுற அளவுக்கு ஐ திங்க் இட்ஸ் நாட் த ரைட் டைம் டு போஸ்ட் இட். அதனால நான் அதை எடிட் பண்ணவோ வேற எதுவும் அதுக்காக வேலை பார்க்கவோ நான் மெனக்கிறேன். அண்ட் நடுவில் நிறைய கமிட்மெண்ட்ஸ், அதனால இவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு கேப் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த வருஷமே ஆக்சுவலி ஒரு ஆர்டினரி இயர் கிடையாது. பர்சனலி எனக்குமே வந்து ஒரு லேண்ட்மார்க், எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் இயர். அந்த வகையில் தலைவருக்கும் வந்து ஒரு லேண்ட்மார்க் இயர் இந்த வருஷம். ஸோ அப்படி அந்த வருஷத்தில் வந்து இன்னைக்கு, அதாவது ஹோலி ஃபெஸ்டிவல் டே, கலர்ஸ் வச்சு செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் இன்னைக்கு. அண்ட் அதில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸும் இருக்குது அந்த நாளுக்கு. அண்ட் இந்தியாவில் வந்து பெருசாக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை, மெயின்லி வடநாட்டில். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தலைவர் ஃபேன்ஸ், அதாவது ரஜினியேஷன் சொல்லுவோம் இல்லையா, நாங்களே ஒரு தனி கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாள் என்னன்னா, அவரோட சிவாஜி ராவ் அப்படிங்கிற அவரோட பேரை வந்து கே பாலச்சந்தர் அவர்கள், தலைவரோட குரு, மாற்றி அமைத்த நாள். எஸ், தலைவர் ரஜினிகாந்த் வாஸ் நேம்ட் ஆஸ் ரஜினிகாந்த் டுடே ஆன் திஸ் டே, விச் இஸ் த ஃபுல் மூன் டே, பௌர்ணமி, ஹோலி ஃபெஸ்டிவல் டே. நிறைய பேர் அதுக்கப்புறம் பேரை மாத்திருக்காங்க, அதாவது ஸ்கிரீன் நேம் வேற மாதிரி அவங்க வந்திருக்காங்க. பட் இப்பேற்பட்ட ஒரு லெகசி ஒருத்தங்க அந்த மாதிரி பேரை மாத்திட்டு வந்தவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலேயே யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த விதத்துல இது வந்து 50th இயர் தலைவருக்கு. இந்த வருஷம் அவரை சம்பந்தப்பட்ட வர்ற எல்லா நாளும், அவரோட கல்யாண நாள்ல இருந்து, அவரோட இப்போ அந்த பேரு வச்ச நாள்ல இருந்து, அண்ட் அவர் சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து சக்சஸ்ஃபுல்லா திரும்பி வந்த 2011, அவரு நிறைய வேண்டுதல், நிறைய பிரார்த்தனை எல்லாம் கேட்டு அந்த கடவுள் வந்து அவர் அருளி அவர் திரும்பி சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த நாள்ல இருந்து, அவரோட பிறந்த நாள்ல இருந்து, ஆகஸ்ட் 10th அவரோட முதல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் 1975ல இருந்து வந்ததுல இருந்து எல்லாமே இந்த வருஷம் வந்து லேண்ட்மார்க்கா இருக்க போகுது. ஸோ இந்த நாளைக்கு நம்ம வந்து நம்ம சைட்ல என்ன ஸ்பெஷலா கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ, நம்மளால என்ன பண்ண முடியும், நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், கூலி பத்தி, ஜெயிலர் பத்தி, அதாவது ஜெயிலர் 2 பத்தி ஏதாவது அப்டேட்ஸ் ஃபியூச்சர்ல வந்தா நான் கண்டிப்பா அதையும் வந்து சொல்றேன். இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி படப்பிடிப்பா ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தலைவரோட ஆக்சுவலி குட்லேண்ட்ஸ் தியேட்டர்ல வந்து சில சீன்ஸ் எடுக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு மூவ் ஆயிடுவாங்க டோட்டலா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய வந்தது ஜெயிலர் 2 பத்தி. அதை நான் உங்ககிட்ட ஒரு ஹிண்டா நான் சொல்லியிருப்பேன் ட்விட்டர்ல. பட் நான் கமிங் பேக் டு கூலி, ஏன்னா நம்ம ஜெயிலர் 2 அப்டேட் கொடுத்தா கண்டிப்பா கூலி அப்டேட் கேட்டு தான் ஆவாங்க. ஸோ நிறைய பேர் கூலி அப்டேட் கேட்டிருந்தீங்க. கூலியை பத்தி நான் இனிமேல் சொல்றதுன்னா சில சீன்ஸ் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ரொம்ப ரேரா தான் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுக்கிற டிசிஷன், அதாவது பிஆர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது எப்போ ஒஃபிஷியல் டீசர் வருது, ரிலீஸ் டேட் எப்போ, ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். மோஸ்ட்லி படத்தோட அந்த கரு அண்ட் படம் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட நான் வந்து என்னால் சொல்ல முடிகிற விதத்தில் நான் சொல்றேன். மோஸ்ட்லி எதுவுமே ரிவீல் ஆகாம சொல்லணும்னு நான் நினைப்பேன். நான் கூலியை பத்தி நம்ம இப்போ என்ன சொல்றது, இந்த ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி டிசம்பர் 12th 2024, அதாவது சிக்கிட்டு பை அந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, தலைவரோட பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷலா. அந்த ப்ரோமோவோட ஒரு சில ஷார்ட்ஸ் அவங்க ஆட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். பட் அதையும் வந்து அப்பவே ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப ஏர்லியா இருந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்க டீம் நினைச்சாங்க போல. பட் ஃபுல்லா அந்த ஷார்ட்ஸ்க்கெல்லாம் வந்து எக்ஸசிவா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு அந்த டைம்ல நினைச்சாங்க. இப்பயும் அவங்க அந்த ஒரு மனநிலையில தான் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா தெர் இஸ் பாசிபிலிட்டி தட் கூலி ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் தாண்டி போக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேட்ச் ஒர்க் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 days கிட்ட இருக்கிற பேட்ச் ஒர்க்கும் வர வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து தலைவரோட ஒர்க்கும் சிலது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்கு ஆத்தென்டிக் அப்படின்னு எனக்கு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரிலீஸ் வந்து ரொம்ப தூரம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க சீக்கிரமே ரிவீல் பண்ண வேணாம்னு நினைப்பாங்க. பட் நாட் டு வரி. இப்போ வந்து தலைவர் ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரையான ஃபேஸா போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே வந்து இப்படி ஒரு பேட்ச் நமக்கு எப்பயுமே எல்லா வருஷமும் இப்படி ஒரு பேட்ச் நமக்கு இருந்திருக்கு. லால் சலாம் முன்னாடியா இருக்கட்டும், வேட்டையருக்கு முன்னாடியா இருக்கட்டும், ஒரு இவன் ஜெயிலருக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் நமக்கு இருந்தது. ஸோ அந்த டைம்ல நம்மளால முடிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் மாதிரி ஏதாவது எடுத்து கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் குஷியாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்து சொல்றேன். டீமையும் மதிச்சு உங்களோட உணர்வுகளையும் மதிச்சு நான் சொல்றேன். கூலியில ஒரு சின்ன சைஃபை எலிமெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் கேட்ட ஒரு விஷயத்துல ஒரு சின்ன சைஃபை எலிமெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த பேசிஸ்ல தான் நான் சொல்றேன். அப்புறம் ஒரு த்ரில்லர் ஆஸ்பெக்ட் இருக்கா, அதுவும் இருக்கு. ஃபன் இருக்கா, இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு தலைவரிசம் வந்து லோகேஷ் கொண்டு வர ட்ரை பண்றாரோ, அவர் மிஸ்டர் கமல்ஹாசனோட ஃபேன் பாயா இருந்தாலும்
தலைவர் சித்த எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அவங்க டீம்லாம் வந்து சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப அருமையாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி ஒன்று. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் ஸ்டன்ட்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப டிஃப்ரெண்டாக புதுசாக யூனிக்காக இருக்க போது தலைவர் வந்து பண்ணுற ஃபிஸ்ட் ஃபைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நான் சொன்னேன். முன்னாடியே சொல்லியிருப்பேன். வேற ஒரு விஷயம் கூட சொன்னேன். இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான நியூஸ். இந்த படத்தில் அட்லீஸ்ட் ஒரு சீன் இருக்கு விச் ரீகால்ஸ் another ஃபிலிம். ஒரு பக்கா மாசான ஒரு ரஜினி ஃபைட் சீன் ஒன்று இருக்கு அப்படிங்கிறது கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு தெரிய வந்தது. ஸோ அது எந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு நானுமே பார்க்க ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து நெகட்டிவா தலைவரோட கேரக்டர் வந்து நெகட்டிவா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் வந்து லோக்கியோட ஒரு பழைய இன்டர்வியூ எடுத்து பார்த்தாலே தெரியும். அது வந்து ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு தலைவரோட வில்லனிசம் வந்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ அதை வந்து 100% அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வாஸ் லைக் அ மேஜர் கிவ் அவே. ஸோ லோக்கி அப்படி சொல்றப்போ இட் இஸ் அ மேஜர் ஹிண்ட் தட் அஃப்கோர்ஸ் தலைவரோட ஒரு கேரக்டர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறது. தட்ஸ் அபவுட் இட். ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி தான் நான் இது பண்ணுறேன். உங்களுக்காகவே நான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன். நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் மாதிரி ஏதாவது ஒஃபிஷியலாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ட்விட்டரில் ட்வீட்டாக போடுறேன். நான் தலைவருக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அவர் வந்து யாருக்குமே கிரெடிட் கொடுக்கறத வந்து நிறுத்தினதே இல்லை. தட் இஸ் வாட் மேக்ஸ் ஹிம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அவரை ஜெயிக்கணும்னு முயற்சி பண்றவங்களாம் முதல்ல அவர் மாதிரி இருக்க ட்ரை பண்ணணும். அப்போதான் அவரோட காலடிக்காவது வர முடியும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. வேற ஒரு வீடியோ நான் பண்ணேன். பட் அதை வந்து இப்போ போஸ்ட் பண்ற இட்ஸ் நாட் த டைம் டு போஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. கரெக்டான டைம்ல அது இறங்கும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ ஹாப்பி ரஜினிகாந்த் டே அப்படின்னு நான் சொல்லலாம். அவருக்கு பேர் வச்சு அவர் அவதாரம் எடுத்த நாள் இந்த நாள். தலைவர் உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கூலியில உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நன்றி, வணக்கம்.